வணக்கங்கண்ணே. இது தஞ்சாவூர் மண்ணு. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு என்ன ஃபேமஸ்ஸு? பாமன் பாலம் பக்கத்தில் என்ன ஃபேமஸ்ஸு? நம்ம ஃபிஷர்மேன் வாய்ஸ் அண்ணா தான். அவர்கிட்ட வந்து கருவாடை பற்றி சில தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன கருவாடு அவர்கிட்ட இருக்குது, பட்டாரக்குடி கருவாடுனா என்ன அப்படின்னு ஆராயலான்னு சொல்லிட்டு நம்மளும் வண்டி எடுத்துகிட்டு கிளப்பிட்டு அங்கே வந்தாச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டியில் கருவாடு, ரெடி டு ஈட் கருவாடு எல்லாமே வச்சுருந்தாரு. எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, கருவாடு வாடையே உள்ள அடிக்கல. அதான் உண்மை. உன்னை நம்பலாமாடா? என்ன மட்டும் இப்படி கேட்ட? நம்பிக்கை தாண்டா வாழ்க்கைய. இங்கே பார்க்குற கருவாடெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சாப்பிட்றான் போல் தோணுச்சு அப்படின்னு நான் அண்ணன்ட்ட சொன்னேன். அவர் சொன்னார், நம்ம ரெடி பண்ணியே வச்சுருங்க, ரெடி டு ஈட்டு, நீங்கள் அதை சாப்பிடுங்க பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே பாருங்கள், நெத்திலியெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. நான் எங்கள் ஊர் சைடு இது மாதிரி ஃப்ரெஷ்னஸான நெத்திலியை பார்க்கவே இல்லை. ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. அப்படியே அந்த பட்டறை குழிக்கருவாடு அந்த அண்ணன் வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. வஞ்சரம் பட்டறை குழிக்கருவாடு இங்கே ஏகப்பட்ட செலிப்ரிட்டிஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அனிருத், விஜய் சேதுபதி, விஜய், நாடோடிகள் புகழ் அவர் வாங்கியிருக்கிறாரு, ரவிக்குமார் சார் வாங்கியிருக்காரு. ஏகப்பட்ட பேர் வரட்டு ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நீங்களும் வாங்கன்னு நான் சொல்ல, முடிஞ்சால் நீங்கள் ராமேஸ்வரம் போகும்போது இல்லை, அவரோட ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா வித்தின் 5 டேஸில் உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிவிட்டு வர அண்ணன். அவரோட சிரித்த முகம் விடாமுயற்சி கிடைச்ச வெற்றின்னு தான் சொல்லுவேன். முதல்ல நான் அவர் உள்ளே போகும்போது அந்த சிரித்த முகத்தோடு வரவேற்றார் பார்த்தீங்களா, அதுக்கு ஈடு இணை எங்கேயுமே கிடையாது. சில பேர் வந்து இருக்காங்க இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. நான் தொடர்பு கொண்ட நாள்லேருந்து அவர்கிட்ட மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தேன். வாங்க நீங்கள் தானே பைந்தமிழ் தஞ்சாவூர்லேருந்து தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சிரித்த முகத்தோடு வெட்டினார். அப்படியே அவர் வெட்டின அந்த அல்வா துண்டெல்லாம் பாருங்கள். அல்வா துண்டு இல்லைங்க, மீன் துண்டு சூப்பராக இருக்குது. அண்ணனோட வீடியோ பார்ப்போம். நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பட்டறை கருவாடு செய்முறையை பார்க்கறதுக்காக நம்ம தஞ்சாவூர்ல இருந்து பைந்தமிழ், அதாவது உலகுக்கே வந்து தானியம் கொடுத்த நெற்களஞ்சியத்திலிருந்து வந்திருக்காங்க. அங்க இருந்து நம்ம கருவாடு, பட்டறை கருவாடு செய்முறை எப்படி இருக்கு, என்னென்ன கருவாடு இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்காக நம்ம தஞ்சாவூர்ல இருந்து வந்த அண்ணனுக்கும் அதை பார்த்துக்கிற சப்ஸ்கிரைபர் உங்க எல்லாருக்குமே வந்து பெரிய ஹாய். நம்மளோட பட்டறை கருவாடு செய்முறை வந்து எப்படின்னா, ரொம்ப பாரம்பரியமான ஒரு கருவாடு செய்முறை தான் நம்ம பட்டறை கருவாடு செய்முறை. இந்த செய்முறை தமிழருடைய பாரம்பரியமான ஒரு கருவாடு செய்முறை. உண்மையான முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, கருவாடுனாலே வந்து தமிழருடைய பாரம்பரிய உணவுல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அந்த கருவாடை தான், அந்த பட்டறை கருவாடை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பட்டறை கருவாட்டிலேயே நிறைய விதவிதமான விஷயங்களையும், அதாவது வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட் சொல்லுவாங்கல்ல, மதிப்பு கூட்டிய கருவாடு உற்பத்தி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சென்னா கூனி சம்பல், இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு மாற்று உணவா, சிற்றுண்டியா, குர்குரே ஸ்நாக்ஸுக்கு பதிலாக மிக்சர் மாதிரி சாப்பிட்றதுக்கு நம்ம தயார் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. முக்கியமான விஷயம், ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறால் இட்லி பொடி, இறால்லே செஞ்ச இட்லி பொடி. நம்ம இட்லி தோசைக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்படி ஒரு இட்லி பொடி நம்ம பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெத்திலி பொரியல் நம்ம வந்து சமைச்சே கொடுக்குறோம். நீங்கள் அப்படி ஓப்பன் பண்ணி சாப்பிட்டா போதும், கமகமன்னு மனம். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது, கெமிக்கல் கிடையாது, கலர் ஆடர் கிடையாது. அதனால இது வந்து குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டுமே ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்குள்ளே சீக்கிரம் சாப்பிட்டுக்கிறங்க. ஸோ அப்படி ஒரு சுவையான நெத்திலி கருவாடு பொரியலையும் நம்ம உங்களுக்கு தயார் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டா கருவாடு, அதாவது கருவாட்டிலேயே வந்து ரொம்ப ருசியாக உள்ள கருவாடும் ரொம்ப ஃபேமஸான கருவாடுன்னு பார்த்தீங்கன்னா கட்டா கருவாடு. மீனை விட கருவாடாக தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு கருவாடு தான் இந்த கட்டா கருவாடு. அதுவும் பட்டறை கருவாடு செய்முறையில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப ஆரோக்கியமான பழமையான செய்முறை தான் இந்த பட்டறை கருவாடு செய்முறை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்துக்கே உருத்தான பால் நெத்திலி, இவ்வளோ பெரிய நெத்திலி, இந்த சுவையான நெத்திலி நம்ம ராமேஸ்வரத்தில் தான் கிடைக்கும். அப்படி ஒரு அருமையான நெத்திலி கருவாடு நம்மள்கிட்ட வந்து தயார் நிலையில் இருக்குது. ரொம்ப ருசியான நெத்திலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நகர கருவாடு, இந்த கலர், இந்த பிங்க் கலர்ல இருக்கிறது தான் வந்து ஒரிஜினல் நகர கருவாடு. இந்த நகர கருவாடு உங்க ஊர்ல கிடைச்சா நிச்சயமா வாங்கி சாப்பிடுங்க. கிடைக்கலன்னா நம்மளுக்கு கூப்பிடுங்க, உங்க வீட்டுக்கு நம்ம நேரடியாக டோர் டெலிவரி செய்யறோம். சூப்பரான நகர கருவாடு, ராமேஸ்வரம் ஸ்பெஷல் நகர கருவாடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலத்தீவு மாசினாலே எல்லாருக்கும் ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா மாலத்தீவு தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உலகத்தரம் வாய்ந்த மாசி உற்பத்தியை வந்து மாலத்தீவுல இருந்து பண்றாங்க. அங்க இருந்து நம்ம இந்த மாசி கருவாடை நம்ம இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு முதல் தரமான மாசி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க, உங்க வீட்டுக்கு நம்ம நேரடியாக டோர் டெலிவரி செய்யறோம். சூப்பராக இந்த பைந்தமிழ் விளாக்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து அண்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.